நம்ம ஃபஸ்ட்டு நாய்க்கடி ஏற்பட்டுச்சுன்னா அது நடக்காமல் தவிர்க்கணும். ஒன்று அதுதான் நம்ம பண்ண போகிற மெயின் ஒரு விஷயம் வந்து அதுதான். தென் கடிச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு காமாக இருக்கணும், ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. மூணாவது பார்த்திங்கன்னா வூண்ட் வாஷ்ங்கிறது கடிச்ச இடத்துல மசிலோ சதையோ ஏதோ ஒன்றத்தை வந்து 15 minutes ஆஃப் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணுங்க. தென் கடிப்பட்ட பிறகு நியர்பை ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா யூல் பி டேக்கிங் த பிஇபி போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ராபி வேக்சின்ற கூடிய வேக்சினேஷனை தடுப்பூசியை எடுத்துக்கணும். அது வந்து 5 டோஸு. சார், ஒரு நாய் கடிச்சா என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது? இல்லை, சாப்பாடுங்கிறது ஒரு நம்ம பிளாண்ட் டயட் தான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ண சொல்லுவோம். நம்ம நாய் கடிச்ச பிறகு சாப்பாடை விட வேக்சினேஷன் இட்ஸ் ப்ரையாருங்க. அந்த 0 டேயில் பண்ணுற வேக்சினேஷன் தான் வெரி எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் 4 ஷெட்யூல் பண்ணுற வேக்சினேஷன் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். வேற இந்த கிளினிக்கல் ஃபீச்சர் வந்த பிறகு இந்த இதில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ப்ரோட்ராமல் ஃபேஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபேஸ், தென் வந்து நார்மல் ஃபைனல் எண்ட் ஸ்டேஜுங்க. ப்ரோட்ராமல் ஃபேஸுங்கிறது நார்மலாக 8 to 10 days நடக்கிற விஷயம். அந்த ஃபஸ்ட் எடுக்கிற விஷயம் அந்த கிளினிக்கல் ஃபீச்சர் ஆனது பார்த்திங்கன்னா ஃபீவர், அந்த கடிச்ச இடத்துல ஒரு நமைச்சல் ஏற்படுறது, வலிக்கிறது, இதுதான ஃபீச்சர்ஸாக இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரம்பில் பரவி மூளையை பாதிக்கிற விஷயம். மூணாவது இட்ஸ் அ டெத் அன்எவிட்டபிள். இது 3மே யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் போடாதவங்களுக்கு 100% சான்சஸ். இல்லை, யூஸ்வலாக நான்வெஜ்னு இல்லை சார், பிளாண்ட் டயட் எதுவுமே எடுக்கிறது இது பெட்டர். நாய் கடிச்சா அவ்வளவுதான். ஃபர்தரா இப்போ நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மென்ட் பண்ணி கூட ஃபியூச்சர்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? வாய்ப்புகள்ங்கிறது ஃபுல்லி இம்யூனைசேஷன். எந்த அளவுக்கு வீரியமானது தான் சார் விஷயம். அந்த கடிச்ச நாய் வந்து ராபிட் நாயா இல்லையா, ராபிஸ்ன்ற வைரஸ் இருந்துச்சா இல்லையா, இவ்வளோதான் விஷயம். ராபிட் வைரஸ் இருந்துச்சுன்னா அடிக்குவேட்டாக அந்த டேட்டில் நீங்கள் வேக்சின் போட்டிருந்தீங்களோ இம்யூனோகுளோபின் போட்டிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரச்சனை வராது. இந்த விஷயத்தில் கடிச்சது ராபிட் வேக்சினாக இருந்து ஒரு ஷெடியூலை மாற்றி கொஞ்சம் தள்ளி போட்டாலோ இல்லை போடாமல் விட்டாலும் இது ஃபுல் கவரேஜ் வந்திருக்காது, கிடச்சிருக்காது. ஸோ ராபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. வேக்சினேஷன் போட்டு கூட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, மோஸ்ட்லி வராது சார். அதாவது வேக்சினேஷன் போட்ட பிறகு இந்த 5 டோஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, கரெக்ட் டேட்டில் கரெக்ட் டோஸ் போட்டிங்கன்னா மோஸ்ட்லி இட்ஸ் டோட்டலி ப்ரிவென்டபிள். என்ன சார் திடீர்னு இப்போ இந்த நாய்க்கடியோட சம்பவங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடைபெற்று? அதுதான் சார் சொல்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் குளோபல் வைஸே நம்ம வந்து இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி, அதில் தமிழ்நாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது காரணம் வந்து இந்த நாய்கள் வந்து ஸ்ட்ரே டாக்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் ஒரே ஒரு விஷயம். இதே கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பெட் டாக்ஸ் வந்து இட்ஸ் ஃபுல்லி வேக்சினேட்டடுங்க, மோர் ஆர் லெஸ் எல்லாமே வேக்சினேட்டாக இருக்குது. வேற இந்த ஸ்ட்ரே டாக்ஸுங்கிறது மோஸ்ட்டாக வேக்சின் ஆகாத தான் ஒரே ஒரு பிரச்சனை இங்கே. என்ன சார் தீர்வு? இது தீர்வுங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், வேக்சினேஷன் பண்ணணும். நம்ம ரொம்ப ப்ரிவென்டிவாக இருந்துக்கணுங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு தீர்வு தான், வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது நம்ம சைட்லேருந்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தெருநாய்க்கள் வந்து அதிகமாக வந்து கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராபிஸ் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்ததா இல்லை புதுசா இந்த ராபிஸ்ன்னு சொல்றாங்க, இது புதுசா வந்ததா? இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குதான். இது யூஸ்வலாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நாய்களை விட நரிகள், இந்த பேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே காடுகளில் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது ஒரு தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இது கண்டினியூஸாக செயின் லிங்க் மாதிரி ஒரு அமிழத்தில் நம்ம சலைவால் சுரக்கிற அதில் வைரஸில் வந்துருங்க. அது யூஸ்வலாக இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாய் கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தசை லெவலில் கடி ஏற்படும் ஒன்று. ரெண்டாவது அந்த தசையில் தான் ஃபஸ்ட்டு வைரஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும். அந்த தசையில் ரெப்ளிகேட் ஆன பிறகு நம்மளோட நர்வ்ஸ் மூலியம், பெரிஃபரல் நர்வ்ஸ் மூலயமா ஸ்பைனல் கார்டு பிரெயினை போய் சேர்ந்தடையும். இந்த சேர்ந்தடைகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 to 24 millimeter நம்ம ஸ்பைனல் கார்டு லென்த்தில் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 to 24 millimeter லென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கும். ரெட்ரோகிரேடுன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஆஸ்பெக்டில் நம்ம மூளையை போய் பாதிக்கும். இந்த மூளையை பாதித்த பிறகு வரப்போகிற கிளினிக்கல் ஃபீச்சர் ஆனது ஆன பிறகு இதுக்கப்புறம் நம்ம வேக்சினேஷன் போட்டும் பிரயோஜனம் இல்லை.